அக்கா, எப்பவுமே வீட்டுக்கு பூ கட்டியே தான் வரும். ஆனா நீ எப்பவுமே பெரியம்மா படத்துக்கு உன் கையால தானே கட்டி போடுற, அது ஏன்க்கா? காரணம் பெருசா எதுவும் இல்ல. 6 வயசுலயே அம்மாவை தொலைச்சிட்டேனா, என் அம்மாக்காக நான் எதுவுமே செய்யல. எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் அம்மாவை இழந்துட்டேன். வேற என்ன என்னால செய்ய முடியும்? உயிர் இருக்கிறதா நினைச்சேன் அம்மா போட்டோக்கே என் கையால பூ கட்டி போட்டுட்டு இருக்கேன். அதுல ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பூவா தொடும்போது அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கேன். கை வலிக்கிறது எதுவும் தெரியாது, ஏன் நேரம் போறது கூட தெரியாது. அது ஒரு தவ மாதிரின்னு வச்சுக்கோ. சூப்பர்க்கா. அக்கா, எனக்கும் பூ கட்ட சொல்லி தரியா? சரி, இங்க வா. இப்படி பூவை வச்சுக்கணும். அப்புறம் அப்படி ஒரு 2 சுத்து சுத்தி இப்படி பண்ணி அப்படி பண்ணணுமா? போடணும். அப்புறம் அவ்வளவுதான். இப்ப நான் பண்ணட்டுமா? யாருக்கா? சொல்லுங்க சின்னத்தா. அண்ணியாரே, என்ன பண்றீங்க? பூ கட்டிட்டு இருக்கேன். மீனாக்கு பூ கட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் எங்க அம்மா படத்துக்கு அவதானே பூ போடணும். ஓ சூப்பர். அப்படியே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அண்ணனுங்க கொஞ்சம் சொல்லித்தாங்க, அவரு நல்லா கத்துக்குவாரு. சும்மா இருங்க சின்னத்தா. சரி அண்ணன் மணியாரே, நாளைக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் வச்சிருக்கோம். அப்படின்னா? அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்து கட்டி பிடிச்சு போட்டோலாம் எடுக்கிறது. ஐயோ, நாள வரலப்பா, வெக்கமா இருக்கு. அப்பனா மண்டபத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் கூட்டத்துல எடுப்பாங்க. பரவாயில்லையா? அதான் இப்ப ட்ரெண்ட். அதெல்லாம் வேண்டாம் சின்னத்தா. அப்புறம் என்ன, நான் சொல்றது கேளு. இப்போ நீ, நான், உன் சரணாத்தா, அப்புறம் கட்டவுண்டு மாமா, அவ்வளவுதான். நம்ம மட்டும் தான் இருப்போம். நான் தான் போட்டோ எடுக்க போறேன். வாங்க அண்ணியாரே. சரி. நீ என்ன பண்ற, ஒரு கட்ட பையில நல்ல ரிச்சான புடவை எடுத்து வச்சுக்கோ. மேக்கப் ஆள் இருக்கா இல்ல நான் அரேஞ்ச் பண்ணவா? இருக்கு இருக்கு இருக்கு. சரி, அப்பனா இங்க ஒரு பக்கத்துல நல்ல இடமா பார்த்து ஷூட் பண்ணிடலாம். சின்னத்தா, போட்டோ எடுக்க போற இடத்த நீங்க 2 பேரும் தான் செலக்ட் பண்ணீங்களா? ஆமா, ஏன்? அதெல்லாம் வேண்டாம் சின்னத்தா. உன்னை கட்டிப்பிடிக்க போறவரு உன் வருங்கால கணவர். ஐயோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எந்த காலத்துல இருக்கீங்க மேடம்? உங்களுக்கு மேல இங்க ஒருத்தர் நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கால்ல கோலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நீயும் தான் இருக்கிய. அப்புறம் வச்சிருவா. சரி. என்னவாங்கா? ஏதோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டா. சூப்பர்க்கா. என்ன சூப்பர், உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நல்லா தெரியும். எப்படி தெரியும்? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போயிருக்கேன். கல்யாண மண்டபத்துல நினைச்ச மாதிரி எல்லாம் போட்டோ எடுக்க முடியாது. அதனால வெளியில சினிமா படத்துல மாதிரி லைட் எல்லாம் பண்ணி சூப்பரா எடுப்பாங்க. அது எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அது நம்மள மாதிரி தெரியாது, நம்மள விட சூப்பரா இருக்கும். பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும்க்கா. அத போய் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே சொல்லுக்கா. சரின்னு சொல்லிட்டேன். ஆனா வெக்கமா இருக்குடி. நீயும் வரியா? வரேன்க்கா. அப்புறம் அந்த மேக்கப் பொண்ணுகிட்டயும் சொல்லிடு. நான் சொல்லிடுறேன்க்கா.